செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே, இன்றும் கூட அதிமுக்கிய 20 வினாக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நேரத்தை வீணடிக்காமல் முதல் வினாவிற்குள் சென்று விடலாம். முதல் வினா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் டேஸ் ஆகும். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம். இரண்டாவது வினா, பின்வருவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழி வகுக்கின்றது? பின்வருவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழி வகுக்கின்றது? கருத்துசார் கற்றல். மூன்றாவது வினா, விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்கான துரோணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்காக துரோணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? மிக மிக முக்கியமான வினா. விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்காக துரோணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1985. 1985ஆம் ஆண்டுதான் இந்த துரோணாச்சாரியார் விருது தொடங்கப்பட்டது. யாரை கௌரவிப்பதற்காக? விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்காக. நான்காவது வினா உங்கள் திரையில, மாவட்ட திறன் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டி, இந்த மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது மாவட்ட ஆட்சியர். எக்ஸ்க்ளூசிவ் வினா. இந்த வினா நீங்கள் இதுவரை பார்த்திருக்க மாட்டீர்கள். இந்த வினாவை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது மாவட்ட ஆட்சியர். ஐந்தாவது வினா, தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள், 10 lessons for a post pandemic world என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பிரீத் ஜகாரியா. பிரீத் ஜகாரியா. ஆறாவது வினா, மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கி இருந்த மாபெரும் கொள்கலனை கொண்ட அந்த சரக்கு கப்பலின் பெயர் என்ன? மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கி இருந்த மாபெரும் கொள்கலன்களை உடைய சரக்கு கப்பலின் பெயர் என்ன? எவர் கிவன். எவர் கிவன். 2021ஆம் ஆண்டு சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலன்களுடைய அந்த சரக்கு கப்பல் எவர் கிவன். ஏழாவது வினா உங்கள் திரையிலே, கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை? பாருங்கள் என்னென்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ராஜதந்திரம், ராணுவ அதிகாரங்கள், மாநில அரசு தலைமை வழக்குரைஞரை நியமித்தல், சட்டசபைகளை கலைத்தல், மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல். பாருங்கள், BCD, அதாவது மாநில அரசு தலைமை வழக்குரைஞரை நியமித்தலும் கவர்னருடைய அதிகாரம், சட்டசபையை கலைப்பது கவர்னருடைய அதிகாரம், மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தலும் கவர்னருடைய அதிகாரம். ஆனால் வினாவிலே எது அதிகாரம் இல்லை என்று கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே ராஜதந்திரம் மற்றும் ராணுவ அதிகாரங்கள் என்பதுதான் இதற்கு சரியான விடை. ராஜதந்திரம் மற்றும் ராணுவ அதிகாரங்கள். எட்டாவது வினா உங்கள் திரையிலே, இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் டேஸ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக 4 நவம்பர் 2008 அறிவித்தார். உங்கள் புத்தகத்திலே கங்கை நதி என்று இருக்கும், 2008 நவம்பர் 4 என்றெல்லாம் இருக்கும். யார் பிரதமர் என்பதை இந்த வினாவிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே அந்த கங்கை நதியை தேசிய நதியாக அறிவித்த பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். இதற்கு விடை கங்கை என்பது சரியான விடை. இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கங்கை நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நவம்பர் 4, 2008 அறிவித்தார். ஒன்பதாவது வினா, கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம். கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது? செழித்து காணப்படாத மாநிலம் ராஜஸ்தான். ராஜஸ்தான் என்பது சரியான விடை. செழித்து காணப்படாத மாநிலம் ராஜஸ்தான். 10வது வினா உங்கள் திரையில, இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது? இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது? புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு. புரோட்டோ ஆஸ்ட்ராய்டு இன மக்களுக்குத்தான் தடித்த உதடுகள் காணப்படுகிறது. 11வது வினா, கீழ் சொல்லப்பட்ட
இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது? கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது? விதி 110. விதி 110. 12வது வினா, இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார்? Who is the chairman of Planning Commission in India? பிரதம மந்திரி இல்லையா? இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் பிரதம மந்திரி. 13வது வினா உங்கள் திரையில, மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் இது எந்த 5 ஆண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் இது எந்த 5 ஆண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? 9ஆம் 5 ஆண்டு திட்டம். 9ஆம் 5 ஆண்டு திட்டத்தில் தான் மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் என்ற அந்த கொள்கை முன்னிலைப்படுத்தப்பட்டது. 9ஆம் 5 ஆண்டு திட்டம். அடுத்த வினா உங்கள் திரையில, டேஸ் தேஷ்பந்த் சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். டேஸ் தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் தேஷ்பந்த் சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த வினாவை பாருங்கள். பின் வருபவர்களில் யார் 1890 இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர்? இந்திய சமுதாய சீர்திருத்தவாதி பின்வருவர்களில் 1890 இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர் K.N. நடராஜன். K.N. நடராஜன். அதாவது இந்திய சமுதாய சீர்திருத்தவாதி K.N. நடராஜன் 1890 இந்திய சமுதாய சீர்திருத்தவாதி. இந்த இயக்கத்தை தொடங்கியவர் K.N. நடராஜன். 16வது வினா, விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அவர்கள். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அவர்கள். அடுத்த வினா உங்கள் திரையில, சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவு உடைய முக்கோணம் எது? சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்புடைய முக்கோணம் சமபக்க முக்கோணம். பாருங்கள், கீழ்காண்பவற்றை கால வரிசைப்படுத்துக என்று கொடுக்கப்படுகிறது. இங்கே 2ஆம் பராந்தகன், 3ஆம் ராஜேந்திரன், விக்ரமச்சோழன், வீர ராஜேந்திரன் என்று இருக்கிறது. இதற்கு சரியான விடை முதலிலே 2ஆம் பராந்தகன், அதற்கு பின்பாக வீர ராஜேந்திரன், அதற்கு அடுத்தபடியாக விக்ரமச்சோழா, இறுதியாக 3ஆம் ராஜேந்திரன். எனவே 1, 4, 3, 2. 19வது வினா பாருங்கள். கணித வினா உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது. இதை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், செய்து பாருங்கள். இதற்கு விடை ஆப்ஷன் 100 என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ 100 என்பது சரியான விடை. இன்றைய 20 வினாக்களுடைய இறுதி வினா திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது. மதிப்பு காண்க. கியூப் ரூட் ஆஃப் 9, கியூப் ரூட் ஆஃப் 9, கியூப் ரூட் ஆஃப் 9 என்று ரூட்டுக்குள் இருக்கிறது. இதுபோல் வினா வந்தாலே உங்களுக்கு தெரியும். இதற்கு விடை ஆப்ஷன் 3 ஏ. ஆப்ஷன் ஏ 3 என்பது சரியான விடை. இந்த கணித வினாக்களை நீங்கள் உண்மை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த 20 வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல். இது சாதனையாளருக்கான தளம், சாதிக்க துடிப்போர்க்கான தளம். மற்றும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெற்று செல்கிறேன். மீண்டும் அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.